வணக்கம் மக்கள்ஸ், டுடே வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி டே 11 என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னா, ஒரு லாஜிக்கை கற்றுக்கிட்டு தென் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு கொஷின் கேட்டிருக்காரு. அதுக்கான சொல்யூஷனையும் இந்த ப்ராப்ளம்குள்ளேயே பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம் முடிக்க போகிறோம். சரிங்களா? இமேஜின் பண்ணிங்க, இந்த ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு FBக்குள்ளே போகிறீங்க. FBக்குள்ளே உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போகிறீங்கன்னா, அங்கே ஒரு பாஸ்வேர்டு போடுவீங்களா, அந்த பாஸ்வேர்டு வந்து வேலிடாக இல்லையா அப்படின்றத நமக்கு எனக்கு கேள்வியே. அந்த வேலிடாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரி வந்து ஸ்டெப்ஸ்லாம் இருக்குன்றதை ஃபாலோ பண்ணி நம்ம செக் பண்ணிவிட்டு அது வேலிடாக நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, அட்லீஸ்ட் ஒரு வந்து ஸ்மால் லெட்டராவது அதுக்குள்ளே இருக்கணும். தென் ஒரு நம்பர் இருக்கணும், இல்லை ஒரு கேப்பில் அப்பர் கேஸில் ஒரு லெட்டர் இருக்கணும். தென் வந்து ஏதாவது ஒரு சிம்பிள்ஸ், இது 3 சிம்பிள்ஸ்க்குள்ள ஏதாவது சிம்பிள்ஸ் இருக்கணும். மினிமம் வந்து 6 கேரக்டர் இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 12 கேரக்டர் இருக்கணும். இதுதான் அதோட கண்டிஷன்ஸ்லாம். ஸோ கண்டிஷன் சொன்னோடனே நமக்கு என்ன தெரியும், இஃப் கண்டிஷன் அப்படின்னு தான் நமக்கு மைண்டில் வரும். சரிங்களா? இஃப் கண்டிஷன் வச்சு தான் பண்ண போகிறோம். தென் அதை வந்து எப்படி கொண்டு போகிற போகிறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். கம்மா செப்பரேட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கான பாஸ்வேர்டையும் கம்மா செப்பரேட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டெல்லாம் நம்ம வாங்கி கரெக்டாக இல்லையா அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். எதெல்லாம் கரெக்டாக இருக்கோ கரெக்டாக இருக்கிறத மட்டும் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே அப்பன் பண்ணி கம்மா செப்பரேட் பண்ணி ஷோ பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுதான் இதுதான் இது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு, என்ன ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோக்ராம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ நம்ம அதே மாதிரி நம்ம ஒரு கோடு எழுதிக்கலாம். சரிங்களா? கோடு நம்ம வாங்கிடுறோம். கோடு வாங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்னா, ஸோ லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு யூஸர் கிட்ட ஒரு லிஸ்ட்டை வாங்கலாம். ஸோ இன்புட்டு வாங்குறோம்னா எப்பயும் இன்புட்டு வாங்குற மாதிரி இன்புட்டை வாங்கிடலாம். என்டர் த வேல்யூன்னு சொல்லிட்டு வேல்யூவை வாங்கிடலாம். என்டர் த வேல்யூ வாங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்னா, அதை வாங்கின வேல்யூவை வந்து செக்ரிகேட் பண்ணணும்னா அதை தனியாக பிரிக்கணும். ஸோ லிஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறோன்னா, லிஸ்ட் ஈக்குவல் டு ஸ்டார்ட் ஸ்ப்ளிட்னு சொல்லிட்டு பிரித்து கமா செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறேன். செப்பரேட் பண்ணதுல ஒவ்வொரு வேல்யூவாக எடுக்கணும். சரிங்களா? ஃபார் ஐஇன் எல் இருந்தால் ஒவ்வொரு வேல்யூவாக எடுக்கணும். ஸோ ஐயில் எடுத்து ஸ்டோர் பண்ணி ஒவ்வொரு ஐட்ரேஷனாக எடுத்து ஒவ்வொரு ஐயில் ஸ்டோர் பண்ணி அந்த வேல்யூ வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஐயில் ஒவ்வொரு வேல்யூ எடுத்திருக்கோம். இப்போ ஒவ்வொரு வேல்யூ ஐயில் இருக்கும். என்ன கண்டிஷன்னா, இஃப் அந்த எல் ஆஃப் ஐ வந்து என்னென்னு கண்டிஷன் செக் பண்ணுறோம்னா, அது வந்து 6ஐ விட அதிகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா என் ஆஃப் ஐ வந்து 12 விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? 6ஐ விட கம்மியாக இருக்கணும். ஸோ அதாவது 6ஐ விட அது கம்மியாக இருக்கணும். தென் வந்து 12 விட அதிகமாக இருக்கட்டும். ஏன்னா கண்டிஷன்றது என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, 6 12 கூட இருக்கணும். 6ஐ விட கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸாக போயிடும். அதே மாதிரி 6ஐ விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ். ஸோ ரெண்டுமே இந்த மாதிரி ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, இதை வந்து ரன்னே ஆகக்கூடாது, அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த நம்ம லென்னை கண்டுபிடிச்சி பண்ணிட்டோம்னா அடுத்தது செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த கண்டிஷன் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா, கண்டினியூ அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? எதுக்கு இந்த கண்டினியூ அப்படின்னா, ஒரு நிமிஷம். ஸோ இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எதுக்கு இந்த கண்டினியூ அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? இல்லை கண்டினியூ ஒன்று இருக்கும். ஸோ அப்புறம் வந்து நமக்கு வந்து பாஸ்னு ஒன்று இருக்கும். எதுக்கு இந்த கண்டினியூ, எதுக்கு இந்த பாஸ், ரெண்டு இது நம்ம பார்த்துட்டு இதுக்குள்ளே வந்து ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். கண்டினியூனா என்னன்னா, இப்போ நீங்கள் கேஸ் வந்து இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குன்னு பார்க்கும். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஃபால்ஸாக இருக்கிற ட்ரூ எப்படி சொல்கிறது, இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ வந்துச்சுன்னா அடுத்ததுக்கு மூவ் ஆகக்கூடாது, அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ அந்த நம்ம வந்து கண்டினியூ கொடுக்குறோம் வச்சுக்கலாம். கண்டினியூ பண்ணால் என்ன ஆகணும்னா, இந்த கண்டினியூ ஆக சொல்ல இந்த ஐயில் இருக்கிற வேல்யூ வந்து அடுத்ததுக்கு போகாது, அடுத்த ஐக்கு மூவ் பண்ணுறோம், அடுத்த ஐட்ரேஷனுக்கு மூவ் பண்ணும் கண்டினியூன்றது. அப்படி இல்லை எல்ஸில் என்ன பண்ணுறோம்னா, பாஸ் பண்ணிடும். ஓகேங்களா? என்னென்னா அடுத்த ஸ்டெப்புக்கு பாஸ் பண்ணுறோம். பாஸ்ன்றது இந்த ஸ்டெப்புக்கு பாஸ் பண்ணுறது, கண்டினியூன்றது அடுத்த ஐட்ரேஷனுக்கே பாஸ் பண்ணுறது. ஓகேங்களா? பிரேக்ன்றது இந்த ஃபுல் லூப்பையே முடிக்கிறது. ஸோ இந்த மூணுதுக்கான டிஃப்ரெண்ட்டை பிடிச்சிங்க. கண்டினியூன்றது அடுத்த ஐட்ரேஷனுக்கு பாஸ் பண்ணோம், பாஸ்ன்றது அடுத்த ஸ்டெப்புக்கு பாஸ் பண்ணோம், பிரேக்ன்றது ஒரேடியாக அந்த லூப்பையே வந்து ஸ்டாப் பண்ணிடும். சரிங்களா? இப்போ அடுத்தது என்னென்னா, இஃப் கண்டிஷன் வச்சு ஒவ்வொன்றா செக் பண்ணுறோம். இப்போ நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா, இந்த கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு ஒரு லைப்ரரி இருக்குது. அதை வச்சு தான் நீங்கள் பார்க்க வரோம். ஆரின்னு சொல்லிட்டு இம்போர்ட் ஆரின்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம் நம்ம ப்ரோக்ராம்குள்ளே. ஆரின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கீவேர்டுக்குள்ளே இருக்கிற மேட்சிங்கான பேட்டர்னை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இது வந்து பேர்ல்ன்ற ஒரு லாங்குவேஜ்லேருந்து ஃபவுண்ட் பண்ணி இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதில் வந்து நம்ம ஒவ்வொரு வேல்யூஸாக வந்து நம்ம கண்டிஷன் எழுதுவோம். அந்த கண்டிஷன் வந்து மேட்சிங் ஆச்சுன்னா அதுக்கான வேல்யூஸை வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்னன்னா, RE.search பண்ணுறோம்.
சர்ச் எதை வச்சு சர்ச் பண்ணுறோம்னா இங்கே தான் நம்ம கண்டிஷன் எழுதணும். அந்த கண்டிஷன் வந்து ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கணுன்றது நம்மளோட கண்டிஷன். நம்ம எதில் செக் பண்ண போகிறோம்னா ஐயில் செக் பண்ண போகிறோம். இன்கேஸ் இது வந்து ரன் ஆயிடுச்சு கரெக்டாக வரல, இங்கே நாட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் வந்து ஃபால்ஸ் வந்துச்சுன்னா ஃபால்ஸ் வந்து ட்ரூவாக மாறும். அப்போ இது ட்ரூவாக மாறுச்சுன்னா என்ன ஆகும்னா கண்டினியூ பண்ணணும். கண்டினியூ என்னன்னு நம்மளுக்கு தெரியும், அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிடுறோம். அதே மாதிரி எல்எஃப் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி நாட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், ஓதுனே இதை போட தேவையில்லை. ஸோ அதே மாதிரியே வந்து அடுத்த கண்டிஷன் என்னென்னா 0லேருந்து 9 வரைக்கும் அப்படின்றது தான் அடுத்த கண்டிஷன். சரிங்களா, அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அடுத்த ஐட்ரேஷன் மூவ் பண்ணும். இது எல்லாமே வந்து இருக்கா செக் பண்ணல, இது இருக்கக்கூடாதுன்னு செக் பண்ணுறேன். இருக்கக்கூடாதா இருந்துச்சுன்னா மூவ் ஆகணும், அப்படி இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா கட் ஆகிட்டு அடுத்ததுக்கு மூவ் ஆகணும் அப்படின்றதான் சொல்ல வேண்டிய விஷயம். சரிங்களா, அதே மாதிரி அடுத்த எல்இஃப்க்கும் இதே மாதிரி கண்டிஷன். ஸோ இங்கே மட்டும் கேப்சல் யூஸ் பண்ணுறோம், கேப்சல் ஏஇசட்ஸ். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரியே வந்து கண்டினியூ பண்ணுறோம். சரிங்களா, வேறு என்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னா 3. அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஓகேவா அது இருக்குது. ஸோ ஸ்பெஷல் கேரக்டரும் பார்த்துடலாம். அதில் என்னென்னா $$ ஓகேங்களா, இது இருந்துச்சுனாலும் கண்டினியூ ஆகிடணும் நமக்கு. இன்கேஸ் இது எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த அடுத்த கண்டிஷனுக்கே பாஸ் ஆகணும். சரிங்களா, பாஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு இங்கே ஒரு எப்படி சொல்கிறது, இங்கே ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுப்பேன். வேல்யூன்ற ஒரு லிஸ்ட்டில் வந்து எம்டி லிஸ்ட் இருக்கும். இந்த லிஸ்ட்டுக்குள்ளே அப்போ தான் நம்ம அப் அண்டே பண்ணணும். இந்த எல்லா கண்டிஷனும் நம்ம ட்ரூவாக வரும்போது தான் வேல்யூ டாட் அப் அண்டு இந்த ஐயை வந்து அப்பெண்ட் பண்ணணும். சரிங்களா, அப்போ தான் இந்த ஐயவே அப்பெண்ட் பண்ணணும். கடைசியாக என்ன பண்ணுறோன்னா பிரிண்ட் பண்ணால் போதும். என்ன பண்ணுவோன்னா காமா செப்பரேட்டரில் டாட் ஜாயின் பண்ணி இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ நம்ம ரன் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு அப்புறமா வந்து இது கரெக்டாக எப்படி பண்ணுறது அப்படின்ற எக்ஸ்பிளைன் தரேன். ஓகேங்களா, ஸோ வேல்யூ கேட்குது, என்டர் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சராக வந்துடுச்சு. என்ன ஆன்சர் இங்கே கொடுத்துருக்காங்களோ அதே ஆன்சர் நமக்கும் கிடச்சிச்சு. சரி, இது எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கொஸ்டின் கேட்டிருக்கான்னு சொன்னால அந்த கொஸ்டினுக்கான விளக்கத்தையும் இதுக்குள்ளேயே பார்க்கலாம். சரிங்களா, ஸோ என்னன்னா இதே மாதிரி இஃப் கண்டிஷன் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. இஃப் கண்டிஷன் ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்குறோம். எதுக்கு இங்கே இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். சரிங்களா, இதை வந்து இங்கே ஒரு இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே இஃப் இஃப்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்கு ரெண்டாக பிரிச்சிருக்கேன்னா இதை ஃபுல் ப்ரோக்ராமே ரெண்டாக பிரிக்கிறேன். ஒன்று வந்து இந்த கண்டிஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இது வந்து மினிமமாக இருக்கா மேக்ஸிமமாக இருக்கா லென்த்தை கண்டுபிடிச்சிக்கிறேன். அதுலேருந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அங்கேயே வந்து நமக்கு ஸ்டாப் பண்ணணும். ஸோ ரெண்டு கேஸ் இருக்கா. அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எல்இஃப் யூஸ் பண்ணுறேன். இஃப் கண்டிஷனில் செக் பண்ணி பார்க்குறேன் இதோட அதிகமாக இருக்கான்னு சொல்லிட்டு. இதோட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கொடுத்துற வேலையோட அதிகமாக இருந்துச்சுன்னா அடுத்த ஐட்ரேஷன் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இல்லை கரெக்டாகவே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த கண்டிஷன்லேருந்து இந்த கண்டிஷனுக்கு மூவ் பண்ணுறேன், அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுறேன். இங்கே வந்து என்ன பண்ணணும்னா இந்த மேட்சஸ் வந்து இருக்கான்னு செக் பண்ணணும். ஏன்னா மேட்சஸ் வந்து அதிகமாக இருக்கலாம், இல்லாதது எதுன்றாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இன்கேஸ் இந்த மேட்சஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எதுவுமே ஆகாது, ட்ரூ வரும். ட்ரூவை வந்து இங்கே நாட்டுனா நம்ம ட்ரூ கொடுத்தா ஃபால்ஸாக மாறும், ஃபால் கொடுத்தா ட்ரூவாக மாறும். கரெக்டாக அதுதான். இப்போ இன்கேஸ் ட்ரூ வந்துச்சுன்னா இது ஃபால்ஸாக மாற்றிடும். அப்போ இது ரன்னே ஆகாது. இது வந்து எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ வந்து நாட் வந்து ட்ரூவாக மாற்றிடும். ட்ரூவாக மாற்றிச்சுன்னா கண்டினியூ ஆகி அடுத்த ஐட்ரேஷனுக்கு நமக்கு இதை மூவ் பண்ணி விட்டுரும். சரிங்களா, ஸோ அதனால் வந்து இந்த கண்டிஷன் எழுதுறோம். எதுக்கு எல்இஃப் யூஸ் பண்ணுறோம்னா இதுலேருந்து வர ரிசல்ட் எல்லாமே ஒரே ரிசல்ட்டாக தான் இருக்கணும். அதனால தான் எல்இஃப்னு யூஸ் பண்ணுறோம். இதே நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணோம்னா இப்போ இதில் வந்து இது ரன் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த கண்டிஷன் ரன் ஆயிடுச்சுன்னா அடுத்த செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே வந்து ரன் ஆச்சுன்னா தான் நமக்கு இது எல்லாமே ஒரே கண்டிஷன் தான். இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற இஃப் மட்டும் நமக்கு ரன் ஆகி கண்டினியூன்னு கொடுத்துச்சுன்னா இதை போய் நம்ம செக்கே பண்ணி பார்க்காது, அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடும். இதை நீங்கள் இது அடுத்தது இஃப்னு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு இஃபையும் செக் பண்ணி பார்க்கும். ஒவ்வொரு இஃபும் வந்து தனித்தனி செப்பரேட்டாக பிரிச்சுக்கும். அதனால வந்து ஒவ்வொரு இஃபையும் செக் பண்ணி பார்த்துருக்கும். இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இப்போ 4 கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கணும். 4 நம்மளுக்கு ஒரே ரிசல்ட் தான் வரணுன்ற பட்சத்தில் நம்ம எல்இஃப்லாம் யூஸ் பண்ணுவோம். இல்லை ஒவ்வொன்றும் ஒரு கண்டிஷன், ஒவ்வொன்றுலேருந்து ஒவ்வொரு ஆன்சர் வரணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம இஃப்பும் வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணி இஃப்னு யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரே கண்டிஷன் தானே, அதெல்லாம் வந்து எல்இஃப் யூஸ் பண்ணி எல்லா கண்டிஷனும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிறது தான் வந்து நமக்கு வந்து கடைசியாக வந்து எல்ஸில் பாஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இதே நம்ம இஃப் யூஸ் பண்ணோம்னா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கா இல்லை அடுத்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்கான்னு நமக்கு தெரியாது. அதனால தான் எல்சிஃப் யூஸ் பண்ணி எல்லா கண்டிஷன் ட்ரூவாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் தான் ட்ரூவாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். அது எல்லாமே எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ எப்போ அதெல்லாம் ட்ரூவாக வந்து அப்புறம் நாட் வந்து ஃபால்ஸ் பண்ணுறோம். எப்போலாம் அது பாஸ் ஆகுதோ அப்போ தான் எல்ஸுக்கு வரும். எல்ஸுக்கு வந்தால் மட்டும்தான் இது அடுத்ததுக்கே பாஸ் பண்ணும். இதில் எல்ஸுக்கு வரணும்னா அடுத்தது ஐட்ரேஷனுக்கு போயிட்டே இருக்கும். அப்போ எதுவுமே நமக்கு ரிசல்ட்டே வராது. எப்போ இது கரெக்டாக நம்மளுக்கு பாஸ் பண்ணுறதோ அப்போ தான் இது வந்து வேல்யூ டாட் அப்பன்னு சொல்லிட்டு அந்த எல் கூட அப்பன் பண்ணும். இது எல்லா கண்டிஷனும் நம்மளுக்கு கரெக்டாக ட்ரூ ஆகிட்டு வந்தது தான்.
அப்புறமா அதை நம்ம எடுத்து ஜாயின் பண்ணிட்டு போகிறோம். ஸோ இதுக்காக தான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே. எதுக்கு அந்த எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணுறோம், இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணோம், எதுக்கு எல்இஃப் வந்து யூஸ் பண்ணி பண்ணுறோன்ற விஷயம். தென் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம சொல்லியிருப்போம். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேட்சிங்கான பேன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது, ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள வந்து மேட்சிங்கை கண்டுபிடிக்கிறதுக்காக இதை வந்து எல்ஸ் இஃப் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது அதுக்குள்ள, இது மட்டும் இல்லை. ஸோ அதை பற்றி நீங்கள் நிறைய சர்ச் பண்ணால் கீழே லிங்க் தரேன். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அஃபிஷியலான பேஜ் லிங்க் தரேன். ஸோ அதில் போய் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமான படிச்சுக்கலாம். சரிங்களா?